அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வாசல்ல துள்ள துடிக்க இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டது ஒட்டுமொத்தமான திருநெல்வேலியும் அதிர்ச்சியில உரைய வைத்திருக்கிறது. இந்த கொலையினுடைய பின்னணி என்ன? இந்த கொலை எப்படி நீதிமன்ற வாசலில் நடந்தது? ஏன் காவலர்கள் இதை தடுக்கவில்லை என்று பல்வேறு கேள்விகளை சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. இந்த கொலையுடைய பின்னணி என்ன, காவல்துறை ஏன் தடுக்கல அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றம் எப்பொழுதுமே பரபரப்பா இயங்கும். நேற்று அதிகாலையில் காலை ஒரு 10லிருந்து 11 மணிக்குள்ள நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்காக திருநெல்வேலி மாவட்டம் கீழரத்தம் கிராமத்தை சார்ந்த மாயாண்டி என்பவர் கோயம்புத்தூர்ல இருக்காராம். அவர் கோயம்புத்தூர்ல இந்த வழக்கு ஏதோ ஒரு வாய்தாவுக்காக குடும்பத்தோட வந்திருக்காரு. அவங்க உறவினர்கள் எல்லாமே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணவகத்தில் சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அவர் அந்த உணவகத்து வாசல் இருக்காரு. அப்போ யாரோ ஒருத்தர் 2 பேர் அவரை அடிக்க போகிற மாதிரி திறத்த மாதிரி தெரிஞ்சுக்க உடனே அவர் அங்கிருந்து நீதிமன்றத்துக்கு ஓடுறார். நீதிமன்றத்துக்கு வந்தவர் தான் வாசலில் சாப்பிட்டு நீதிமன்றத்தை நோக்கி ஓடுறாரு. நீதிமன்றத்தை நோக்கி ஓடும் பொழுது அந்த நீதிமன்ற வாசலில் இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவரை அருவாளை வச்சு வெட்டுறதுக்கு வராங்க. பக்கத்தில் இந்த பக்கமும் காவல்துறை, ஒரு 10க்கு மேற்பட்ட காவல்துறை, வலது பக்கமும் இடது பக்கம் 2 பக்கமுமே ஒரு 100 அடி தூரத்தில் 20 காவல்துறை அதிகாரிகள் நிற்கிறாங்க. யார்? எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி எல்லாரும் நிற்கிறாங்க. இந்த 2 பேருக்கு இந்த 2 காவல்துறை காவலர்களுக்கு ஒரு படைகளுக்கு நடுவில் தான் இவரை ஒரு 7 பேர் கொண்ட கும்பல் துரத்தி போகிறாங்க. போனவரை அந்த புல்ல பகுதியில் நீதிமன்ற வாசல்லேருந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 50 அடி தூரத்தில் வச்சு சராமாரியாக வெட்டுறாங்க. ஒருத்தர் தலையிலே வெட்டாரு, ஒருத்தர் உடலில் வெட்டாரு, ஒருத்தர் காலில் வெட்டாரு. அந்த 3 பேர் ஸ்பாட்டில் வெட்டுறாங்க. வெட்டிட்டு ரொம்ப பொறுமையாக 3 பேரும் ஓடி போகிறாங்க. இதை 2 பக்கத்தில் 10 காவலர்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. யாரும் எந்த விதமான குரலும் எழுப்பலை, அதை தடுத்து நிறுத்தலை, எதுவும் பண்ணலை. அங்கிருந்த வழக்கறிஞர்கள் சத்தம் போட்டு ஓடி கூச்சல் போட்டு அந்த 3 பேர் தப்பிச்சு போய் ஒரு வண்டியில் ஏறுறாங்க. ஒரு காரில் ஏறி கார் வரும்போது 2 வழக்கறிஞர் கார்த்திக் என்பவர் போய் தடுக்கிறார். தடுத்து ஒருத்தரை மட்டும் இழுத்து போட்டு அவரை காலை கெட்டி பிடிச்சி இழுத்து கீழே தர்றாங்க. மற்றவங்க ஏறி காரில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வழக்கறிஞர்லாம் சேர்ந்து பேட்டி கொடுக்குறாங்க. காவல்துறை அதிகாரிகள்கிட்ட, அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள்ட்ட துப்பாக்கி இருக்குது. எஸ்ஐ கிட்டே துப்பாக்கி வச்சுன்னு சொல்லி சைலேந்திர பாபு காலத்தில் ஒரு ஆணை போட்டாங்க. இன்ஸ்பெக்டர் துப்பாக்கி இருந்திருக்கும், டிஎஸ்பிட்டு துப்பாக்கி இருந்திருக்கும். ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றங்கள்லையும் வரக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் குற்றவாளியுடைய உறவினர்களுக்கும் அதே போல் நீதிபதிகளுக்கும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் குறைந்தபட்சம் 20 காவலர்கள் இருக்க வேண்டும் என்பது விதி. அந்த அடிப்படையில் காவலரும் இருந்திருக்காங்க. காவலர்களுடைய கண்ணு முன்னாடி பட்ட பகலில் நீதிமன்ற வாசலில் ஒருத்தரை இத்தனை பேர் மாறி மாறி வெட்டிருக்காங்களே, இந்த காவல்துறை என்ன பண்ணி கொண்டிருக்கு, யாருக்காக வேலை செய்யுது அப்படிங்கிற கேள்வியை தான் திருநெல்வேலியுடைய வழக்கறிஞர்களும் மதுரை உயர்நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றமும் எழுப்பியிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் SM சுப்பிரமணியன் அவர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, காவலர்களுடைய வேலை என்ன? குற்றத்தை தடுப்பதானே. குற்றத்தை தடுக்காம நீங்கள் குற்றவாளியை பிடிச்சிட்டோம், 2 பேரை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்வது எப்படி ஏற்க முடியும்? யாரையும் இவங்க கைது பண்ணலை. அந்த குற்றவாளி, அந்த கொலை செய்தவரில் ஒருத்தரை வழக்கறிஞர் கார்த்திக் என்பவர் அந்த இடத்துல பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் சக வழக்கறிஞர்கள் பிடிக்கிறாங்க. மற்ற 6 பேரும் போயிட்டு தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் சரணடைஞ்சிட்டாங்க. அவங்க ஸ்டேஷனில் போய் நாங்கள் தான் அந்த கொலை செஞ்சுன்னு ஒத்துக்கிட்டு போய் சரணடைஞ்சிருக்காங்க. இப்போ இது கூலிப்படை கொலை கிடையாது, இது தனிப்பட்ட பழிவாங்கும் கொலை என்று காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க. நம்ம விசாரித்த போது கூட அதே கிளநத்தம் கிராமத்தை சார்ந்த ராஜாமணி என்பவரை இந்த மாயாண்டி மற்றும் ஒரு 3 பேர் சேர்ந்து கடந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கொலை செஞ்சுருக்காங்க. அந்த கொலைக்கு பழிக்கு பழி வாங்குவாங்க. அந்த ராஜாமணி என்பவருடைய தம்பியும் உறவினர்களும் சேர்ந்து இப்போ இந்த மாயாண்டியை கொண்டிருக்காங்க. இது தனிப்பட்ட 2 பேருக்குமான மோதல். இது ஒரு கூலிப்படையை வச்சு அது மாதிரிலாம் பண்ணலை. 2 பேரும் இவர் அவரை வெட்டியிருக்காரு, பழிக்கு பழி வாங்க அவரை வெட்டியிருக்காங்க. ஆனால் இந்த கொலையை தடுத்திருக்க முடியும். காவல்துறை தனக்கு கண்ணுக்கு முன்னாடி நடக்குது, கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கொலையை குறைந்தபட்சம் வானத்தை நோக்கி துப்பாக்கி சுட்டுக்கலாம். கொலையாளிகள் கொஞ்சம் பயந்துருப்பாங்க இல்லையா? கொலையாளிகளுடைய காலில் துப்பாக்கி வச்சு சுட்டு
அவனை அந்த இடத்துல பிடிப்பதற்கான எல்லா வழிகளும் காவல்துறைக்கு இருந்தது. சரி, குறைந்தபட்சம் அந்த கார் டயரையா சொல்ல முடிஞ்சதில்ல. உங்களுக்கு தான் துப்பாக்கி சூடும் பயிற்சி இருக்குல்ல. ஸ்டெர்லைட்டில் மக்களை குறிபார்த்து சொல்கிறீங்க, 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கக்கூடிய ஸ்லோனினுடைய வாயில குறிவச்சு சொல்றீங்க, 13 வரை குறிவச்சு சொல்றீங்க. அப்படி துப்பாக்கி குறிவைத்து சுடக்கூடிய திறன் படைத்த காவல்துறை எப்படி நீங்க இவ்வளவு வரை விட்டீங்க? நீங்க அவன் போய் சரணடைஞ்சிட்டான். சரணடையலைன்னா நீங்க 3 தனிப்படை போட்டு தேடி பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து காவல்துறையின் வேலை குற்றவாளியை பிடிக்கிறது இல்லையே, குற்றமே நடக்காம தடுக்கிறதானே. துப்பாக்கி வச்சு எதுக்கு வச்சிருக்கீங்க? யாரை மிரட்டுறதுக்காக துப்பாக்கி வச்சிருக்கீங்க? வானத்துறைக்கு சுட்டா உங்கள் துப்பாக்கியில் ஒரு குண்டு வேஸ்ட் ஆயிருமா? ஒரு உயிர் உங்கள் கண்ணுக்கு போடுது. அவன் நல்லவன் கெட்டவன் கொலையாளி கொலைகாரன் குற்றவாளி என்னவோ இருந்துட்டு போகிறான். கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற அந்த கொலையை தடுத்திருக்க முடியுமா முடியாதா? இதுதான் நீதிபதிகளும் வழக்கறிஞரும் கேட்கிற கேள்வி. காவல்துறை இது சார்பாக ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. அந்த பத்திரிகை செய்தியை பார்க்கிற போது தமிழ்நாடு காவல்துறையின் மீது நமக்கு இருக்கிற மரியாதையை குறைகிறது. வழக்கறிஞர்கள் மிக தெளிவாக பேட்டி கொடுக்குறாங்க. கொலை நடக்கும்போது 2 பக்கமும் காவலர்கள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 காவலர் இருக்கணும், 40க்கும் மேற்பட்ட காவலர்கள் நின்றுருக்காங்க. காவலர்கள் யாரும் தடுக்கலை, வேடிக்கை பார்த்தாங்க. என்ன நீங்கள் எஸ்பி, என்ன நீங்கள் இன்ஸ்பெக்டர், என்ன நீங்கள் டிஎஸ்பி, என்ன நீங்கள் எஸ்ஐ. முதல்ல ஒட்டுமொத்தமாக இந்த திருநெல்வேலி மாவட்டத்துடைய காவல்துறை அதிகாரி அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ணணும். உங்களுடைய துப்பாக்கி எதுக்கு, ரிவால்வர் எதுக்கு என்கிற கேள்வியை வழக்கறிஞர் எழுப்புறாரு. வழக்கறிஞர் அவராக போய் ஒரு கொலையாளியை பிடிச்சதாக பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது, ஊடகத்தில் செய்தி வந்திருக்கிறது, அவர் பேட்டி கொடுக்குறாரு. ஆனால் காவல்துறையின் பத்திரிகை திருநெல்வேலி மாநகர ஆணையனுடைய செய்தி குறிப்பில் உணவகத்திலிருந்து மாயாண்டி ஓடி வந்ததாகவும் மாயாண்டியை வெட்டுவதற்கு 2 பேர் நின்றதாகவும் அங்கே உய்காட்டான் என்கிற ஒரு எஸ்ஐ அந்த கொலையாளியை தடுக்க பாய்ந்ததாகவும், தடுக்க பாய்ந்த பொழுது அந்த கொலையாளி மாயாண்டியை வெட்டியதாகவும், திருப்பி அந்த உய்காட்டான்ங்கிற எஸ்ஐ ஓடி போய் திரட்டி கொலையாளியில் ஒருவரை பிடித்ததாகவும் பத்திரிகை செய்தி. தமிழக காவல்துறை ஏன் இப்படி பொய் செய்தி வெளியிடுறீங்க? அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் யாருமே அசையவே இல்லை என்பதுதான் சுற்றி நிற்கிற அத்தனை பேரும் பார்த்த செய்தி. வழக்கறிஞர் பார்த்துருக்காங்க, எதிர்த்தாப்புல இருந்த கடைக்காரங்க பார்த்துருக்காங்க, அங்கே எத்தனையோ உணவகங்கள் இருக்குது, பெட்டி கிடக்குது, எல்லாரும் வேடிக்கை பார்த்துருக்காங்க. அப்போ ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, 2 பக்கமும் நிற்கிறீங்க, காவலர்கள் நிற்கிறீங்களே, ஒருத்தனை கூட பிடிக்காம 2 பேரும் மாறி மாறி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அது ஒட்டுமொத்தமான கடைவிதி முழுக்க கேட்டிருக்கு. கடந்த மாதம் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, தமிழ்நாடு காவல்துறை வந்து பொற்காலத்தில் இருக்கு. திமுக ஆட்சி என்பது தமிழ்நாடு காவல்துறையின் பொற்காலம். எது பொற்காலம்? கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தனை வெட்டி கொள்றதை வேடிக்கை பார்க்கறது பொற்காலமா? கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தரை தடுப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் அவனை சுட வேண்டாங்க, வானத்துறைக்கு சுட்டுக்கலாம்ல, அவன் காலில் சுட்டு பிடிக்கலாம்ல. எவன் கிடைச்சாலும் கையை காலை முறிச்சு போடுறது, எவனாவது ஒரு அப்ராணி கிடைச்சாம்னா அவனை காலை உடைக்கிறது, கையை உடைக்கிறது, அவனை வந்து நடைபெணமாக மாற்றுறது, அப்பாவிகளை வந்து அடித்து உடைக்கிற காவல்துறை. கொலை நடக்கும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நீங்கள் ஏன் வேடிக்கை பார்க்குறீங்க? நீங்கள் தான் வீரமானவர்களாச்சே. எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் காலை உடைப்பீங்களே, கையை உடைப்பீங்களே. அப்போ அவனை பிடிச்சிருக்க வேண்டியதானே, போய் தடுத்துக்க வேண்டியதானே. அவங்க வீரத்தை காட்டு நம்மளே ராயல் செல்யூட் போட்டிருப்போமே, ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறை. இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு செய்தி கேள்விப்படலையே. கொலை நடக்கும்போது தடுத்த காவலர்கள், விபத்தை தடுத்த காவலர்கள், திருட்டை தடுத்த காவலர்கள், கொள்ளையை தடுத்த காவலர்கள் அப்படின்னு ஒரு செய்தியும் கேள்விப்படலையே. நடந்து முடிஞ்ச பிறகு சிசிடிவியை பற்றி எடுத்து ஆராய்ச்சி பண்ணி மெல்லமாக மெதுவாக நீங்கள் போவீங்க. 10 பவுன் நகையை பறி கொடுத்தீங்கன்னா ஒரு 3 பவுன் கிடைக்கும். 1 லட்ச ரூபா திருட்டு போச்சுன்னா 30,000 ரூபா கிடைக்கும். இது காவல்துறையின் வேலையா? இதுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கட்டுக்கோப்பான காவல்துறையா? அவர் தானே தமிழ்நாடு ஒட்டுமொத்தமான துறையின் கையில் வச்சிருக்காரு. லா அண்ட் ஆர்டரை, சட்டம் ஒழுங்கை கையில் வைத்துக்கொண்டு நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக இருக்குது, சிறப்பாக இருக்குன்றாரு. கோயம்புத்தூரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை துடிக்க வெட்டி போட்டு போகிறான், இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. பல்லடத்தில் துடிக்க வெட்டி கொண்டு போட்டு போகிறான். அந்த பக்கம் மருத்துவருக்கு கத்தி குத்து, இந்த பக்கம் ஆசிரியருக்கு கத்தி குத்து. என்ன நடக்குது தமிழ்நாட்டில்?
திருநெல்வேலி என்றாலே கொலை களமாக மாறிச்சு. ஒரு அமைதியான ஊர், இது உண்மையிலே அழகான ஊர், தாமிரபரணி செழித்து வாழ்ந்த ஊர், முழுக்க முழுக்க இயற்கை வளங்கள், கடலும் மலையும் நீரும் இருக்கக்கூடிய சிறப்பான ஊர். அந்த ஊரை ஒரு கொலைக்களமாக மாற்றி வைப்பது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆட்சி அதிகாரம் தான். திட்டமிட்டு அங்கே இருக்கக்கூடிய சமூக சூழ்நிலையை இணக்கமாக்காம பதட்டமாக வச்சிருந்து கொலையாளிகளை ஒரே தெரு 6 மாதத்துக்கு முன்னாடி தீபக் ராஜா, இன்னைக்கு மாயாண்டி, ஒரே தெருவில் தீபக் ராஜா வெட்டி கொலை செய்யப்பட்ட சரியாக 1 கிலோமீட்டரில் இப்பொழுது மாயாண்டி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு. 2 பேரும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு 6 மாதத்துக்குள்ள ஒரு கொலை நடக்குதுன்னா, அதுவும் நீதிமன்றத்துடைய வாசல் நடக்குது அப்படின்னா இதுக்கு யார் பொறுப்பு இருப்பது? நம்மகிட்ட இருக்க கேள்வி ஒன்று தான். இப்போ இந்த மாயாண்டிக்கு பதிலாக அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தன் வெட்ட போகிறான், இப்படி தான் வேடிக்கை பார்ப்பீங்களா? ஒரு எம்எல்ஏ ஒருத்தன் வெட்ட போகிறான், இப்படி தான் வேடிக்கை பார்ப்பீங்களா? ஒரு எம்பிஏ ஒருத்தன் வெட்ட போகிறான், இப்படி தான் வேடிக்கை பார்ப்பீங்களா? சரிங்க, ஒரு நீதிபதி ஒரு நேர்மையான தீர்ப்பு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அதனால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இருப்பான்ல, குற்றவாளி ஒருத்தர் இருப்பான்ல, மோசமான அக்யூஸ்ட், அவன் அந்த நேர்மையான நீதிபதியை வெட்ட போகிறான், இப்படி தான் நீங்கள் வேடிக்கை பார்ப்பீங்களா? தமிழ்நாடு அமைச்சரே வராரு, ஏன் முதலமைச்சரே இருக்காரு, அவருக்கு ஒரு சம்பவம் அப்படி நடைபெற போகுது, நீங்கள் வேடிக்கை பார்த்துருவீங்களா? விட்டுருவீங்களா? அப்போ சாதாரண மனிதனுக்கு நிகழ்ந்தால் நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீங்க. அமைச்சர், எம்எல்ஏ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, எஸ்பின்னா ப்ரொடெக்ஷன் கொடுப்பீங்க, உங்கள் உயிரை கொடுத்து காப்பாற்றுவீங்க. அப்படின்னா யாருக்கு நீங்கள் வேலை செய்றீங்க? மக்களுடைய ஆட்கள் தானே காவலர்கள். 40 காவலர்கள் நிற்கும் போது ஒரு 3 பேரால் வெட்டி கொலை செய்யப்படுறான்னா அந்த கொலை செய்த குற்றவாளியோட வேடிக்கை பார்த்த நீங்கள், பொதுமக்கள் பயப்படலாம், பொதுமக்கள் அச்சப்படுவான், நாளைக்கு நம்ம போய் தடுத்தோம்னா நம்மளையும் திருப்பி வெட்டிடுவானே, பழிக்கு பழி வாங்கிடுவாங்களேன்னு பயப்படலாம். ஆனால் துணிச்சலோடு அந்த வழக்கறிஞர் போய் நின்றுருக்கான். அவன் என்ன யார் வெட்டுறா, என்ன பின்னணி, எதை பற்றியும் கவலைப்படலை. குறைந்தபட்சம் பிடிக்கவா செய்வோம்ப்பா, வெட்டும் போது தான் தடுக்கலை. குறைஞ்சபட்சம் அந்த வழக்கறிஞர் பதட்டத்தோடு பேட்டி கொடுக்காரு கார்த்திக்கு. நாங்கள் பிடிக்கும்போது நாளைக்கு எங்களுக்கு இது நடைபெறலாம், எங்களுக்கு பதட்டமாக இருக்குது, அவன் எங்களை வெட்டினா போச்சு. ஆனாலும் அந்த துணிச்சலோடு அந்த வழக்கறிஞர் கார்த்திக் இருந்த துணிச்சல் 40 காவலர்களில் ஏன் ஒருத்தர் கூட வரல? ஏன் அந்த இன்ஸ்பெக்டரோ அந்த டிஎஸ்பியோ ஏன் வேடிக்கை பார்க்கணும்? உங்களுடைய துப்பாக்கி எதற்காக? நானும் இன்னொரு கொலீக்ஸ் இன்னொரு அட்வொகேட் தான், அவனை பிடிச்சு நாங்க கொடுத்தோம். எங்களுக்கு அவசியமாங்க என்னங்க உங்க கண்ணு? வேரிஸ் ஒரு இன்ஸ்பெக்டர், வேரிஸ் ஒரு ஏசி டிசி கேட்டா பேன் முடிக்காருங்க டிசி. நாங்களும் உயிரை துச்சம் வச்சு தானங்க இன்னைக்கு அவனை பிடிச்ச அந்த காரை ஒத்தால சேர்ந்து நாம இருக்கேன். அவன் இறந்து வெட்ட வந்தா என்னைய வெட்டினதுதான். இதுல ஒரு கும்பல், செத்தவன் என்ன சாதி, கொன்னவன் என்ன சாதி, இந்த ஆராய்ச்சி மயிரில் இறங்கிடுவாங்க. செத்தவன் என்ன சாதியா இருந்தா, கொன்னவன் என்ன சாதியா இருந்தான்னு. ஒரு கொலை நீதிமன்ற வாசல்ல நடந்திருக்கிறது. அந்த கொலை காவல்துறையின் முன்னணியில் நடந்திருக்கிறது. காவல்துறையில் வேடிக்கை பார்த்துக்கிறது. இது நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. இதை கண்டிக்க வக்கற்று துப்பற்று செத்தவன் என்ன ஆளுக்க, கொன்னவன் என்ன ஆளுக்க, செத்தவன் என்ன சாதி, கொன்னவன் என்ன சாதி, அவன் பின்னணி என்ன, இவன் பின்னணி என்ன. எவன் செத்தாலும் உயிர் தானையா, எவன் செத்தாலும் வந்தது கொலை தானே, எவன் செத்தாலும் அது பிரச்சனை தானே. இவனை வெட்டும் போது இன்னொரு பொண்ணோ ஒரு பையனோ குறுக்க வந்துடுறாங்க, அவங்களும் வெட்டுப்படுவாங்கல்ல. அது அந்த சமூகத்தை சார்ந்தவராக கூட இருக்கலாம்ல, எந்த சமூகத்தை சார்ந்தவர் என்னென்ன. உடனே ஒரு ஆராய்ச்சியை பண்ணி செத்தவன் என்ன சாதி, கொன்னவன், செத்தவனை ஒரு கூட்டம் கொண்டாட, கொன்னவனை ஒரு கூட்டம் கொண்டாட, இது ஒரு மன நோயா மாறிடுச்சு. உடனே சாட்டை துறைமுறை செத்தவனுக்கு ஆதரவு அளிக்கிறார், கொன்னவனுக்கு. டேய், எனக்கு எவனே தெரியாது, செத்தவன் யாரு, கொன்னவன் யாரு அப்படிங்கிறத ஆராய்ச்சியில் ஒரு மனநோய் கூட்டம் இறங்கி இருக்கிறது. இன்ஸ்டாகிராமை போய் திரும்பி பார்த்தா அங்கே ஒரு 4 பேர் கொன்னவனுக்கு ஆதரவாக இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறது. அதே போல தான் தீபக் ராஜாவோட இதில் அங்கே செத்தவனுக்கு ஆதரவாக ஒரு கும்பல், கொன்னவனுக்கு ஆதரவாக ஒரு கும்பல். செத்தவன் யாராக இருந்தானே, கொன்னவன் யாராக இருந்தானே, நாட்டில் எந்த உயிரும் போகக்கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். எல்லா சமூகமும் இணக்கமாக வாழணும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதை ஒரு ப்ரொமோட் பண்ணி ஒரு சாவை ஒருத்தனால கொண்டாட முடியுது அப்படின்னா அவன் மன நோயாளியாக இருப்பான். எந்த ஒரு மனிதனுடைய சாவையும் யாராலும் கொண்டாட முடியாது. இப்போ நம்முடைய எதிரி ஒரு பெரும் கொலைகாரன் ராஜபக்சே, அவன் மரணத்தை நம்ம கொண்டாடலாம், அது வேற. ஆனால் மற்றபடி சாமானிய மனிதனுடைய மரணத்தை எப்படி நம்ம கொண்டாட முடியும், எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? ஆனால் சமூக வலைதளங்களில், சோசியல் மீடியாக்களில் வருவாளை தூக்கி வச்சுக்கிட்டு, மீசையை முறுக்கிக்கிட்டு, சிங்கத்தை போட்டுக்கிட்டு, அதை போட்டுக்கிட்டு, இதை போட்டுக்கிட்டு, கருப்பு சவை போட்டுக்கிட்டு, பச்சை சவை போட்டுக்கிட்டு ஒரு கூட்டம் சாவை கொண்டாடுது. வெட்டினவனை ரீல்ஸ் வச்சுக்கிட்டு, வெட்டினவனை பெருசாக ப்ரொமோட் பண்ணி ஒரு துடிக்க வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ எடுத்து போட்டு ஒருத்தன் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒரு பெருமையாக போடுறான். எப்படி போட முடியுது? சைக்கோவால தான் அப்படி போட முடியும். இதை தமிழக காவல்துறை கட்டுப்படுத்தணும். சமூக வலைதளங்களில் உட்கார்ந்து கொண்டு முதலமைச்சரை பற்றி பேசினா, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினா உடனடியாக பாய்ந்து வழக்கு போடுற காவல்துறை, சமூக வலைதளங்களில் சாதி ரீதியாக செயல்படுறவனை கைது பண்ணுங்க. எத்தனை பேரை கைது பண்ணியிருக்கீங்க? அப்படி
ரீல்ஸ் மோகத்தில் இந்த நாக்கில் டாட்டு போடுறவன், கண்ணில் டாட்டு போடுறேன், அவனெல்லாம் பார்த்து கைது பண்ணுறீங்கல்ல. அதுபோல் சாதி ரீதியாக ப்ரொமோட் பண்ணுறவன், சாதி ரீதியாக எழுதுறவன், பேசுகிறவன், இவனை கைது பண்ணுங்க, இவனை கட்டுப்படுத்துங்க. அப்படி கட்டுப்படுத்தினா மட்டும்தான் இது போன்ற கொலைகளை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். சமூக வலைதளங்கள் இந்த கொலைகளை தூண்டி விடுது. உண்மையிலே தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு லாண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்குது, இப்படி கொலை நடக்கிறது, இந்த கொலைக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரியுமா தெரியாதா? இந்த உளவுத்துறை இதையெல்லாம் போய் சொல்கிறீங்களா இல்லையா? உளவுத்துறை அதை செய்கிறது கிடையாது. எவன் ஃபோனு கிடைக்கும், எவன் ஃபோன்லேருந்து எதை எடுத்து வெட்டி ஒட்டி பரப்பலாம், திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி போன்றவர்கள், நாம் தமிழ் முக்கிய பொறுப்பாளர்களை எப்படி அசிங்கப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம், இழிவுபடுத்தலாம். ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அண்ணாதுரையை பேச வைக்கலாம், ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கலைஞரை பேச வைக்கலாம், ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பெரியாரை பேச வைக்கலாம். ஆனால் இந்த உளவுத்துறை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாம் தமிழ் கட்சியை எப்படி அழிக்கலாம், நாம் தமிழ் கட்சியை எப்படி சிதைக்கலாம், நாம் தமிழ் கட்சியை எப்படி களங்கப்படுத்தலாம். இதுவா உங்க வேலை? இதுக்காக சம்பளம் வாங்குறீங்க? வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சம் உருப்படியாக வேலை பாருங்கப்பா. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி